2 வயசாகினால் மொண்டசொரிக்கு பாடசாலைக்கு போட வேண்டும் என்று தவிக்கிறார்கள் பெற்றோர்கள். பிள்ளைக்கு 3 வயசாகினா ABCD எழுத தெரியாது என்று கவலைப்படுகிறார்கள். 4 வயசாகும் போது பிள்ளைக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியாதே என்று எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் அல்லாஹ், எங்களை படைத்தவன் ரப்பு, அவனுக்குத்தான் நாங்கள் கட்டுப்படணும். சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் இது. சரி, அகீதாவுடைய பாடத்தை தான் அல்லாஹ் முதலாவதாக உலகத்துக்கு அனுப்புகிறார் குர்ஆனில். அதுக்கு பிறகு சயின்ஸ். நினைக்கக்கூடாது இது ஏதோ ஹலக்கல் இன்சான மின் அலக்கெண்டா வெறுமனே மனுஷனை எப்படி படைச்சோம், இரத்த கட்டியால் படைச்சோம்னு சும்மா அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் உள்ள விஞ்ஞானத்தின் உச்சத்துக்கு நீங்கள் போனீங்கண்டா அங்கே தான் வந்து நிற்கிது மனிதன் எப்படி படைக்கப்பட்டான். விஞ்ஞானம். சரி, இப்படி இந்த 5 வசனத்தையும் அதை முழுமையாக நான் விளக்கப்படுத்த போனால் இன்றைக்கு முழு நிகழ்ச்சியும் அதாகவே போய்த்திரும். நான் அதனால் ஆரம்பமாக உங்களுக்கு அடிப்படையை சொன்னேன். இந்த 5 வசனத்தையும் வீட்டில் போய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கல்வி என்றால் என்னாண்டு முதலாவது அதில் புரியலாம். விஞ்ஞானம் முக்கியம்தான், கணித அறிவும் முக்கியம்தான், அகீதாவுக்கு பின்னாடி தான் எல்லாமே. அப்போ டியூஷன் கிளாஸ் அனுப்பி அகீதா படித்து கொடுக்க தேவையில்ல. முஃமினான ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் அகீதாவை சரியாக படித்திருக்கணும். தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமாக இது அமையணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இப்படி பிள்ளைய ஆரம்பத்திலிருந்து வளர்த்தோம் என்றால், அல்லாஹ் தான் எல்லாம் என்று வளர்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் எங்களுக்கு சாப்பாடு தருவவன். ஒவ்வொரு தடவையும் இரக்கமாக பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய வாப்பாமார், புள்ள கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிற வாப்பாமார் எத்தனை தடவை மகன் மகள் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்தது பிஸ்மில்லான்னு சொல்லுங்க சாப்பிட முன்னாடி. இதை எத்தனை பேர் சொல்லி கொடுக்கிறோம்? ஏன் நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் இதை சொல்லுகிறேன் என்றால், கல்வி என்பது மொத்தமாக ஆக முக்கியமாக பாடசாலை படிப்பு என்று இந்த சமூகம் விளங்கி வச்சிருக்கிறது. பெரிய தவறு. நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு அதுதான். அதனால் அகீதா இன்றைக்கு பின்தள்ளப்பட்டாச்சு. அடிப்படை சட்டதிட்டங்கள் ஃபிக்ஹ் தெரியாவிட்டால் எப்படி தொழுகிறது, எப்படி உழு எடுக்கிறது? ஃபிக்ஹ் இல்லாட்டி, அந்த ஃபிக்ஹ் என்ற பாடம் சட்டதிட்டங்கள் படிக்காட்டி எப்படி தொழுகிறது? இன்றைக்கு 10 வயசு புள்ள 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுது. இலங்கையுடைய மொத்த வரலாறும் தெரியும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ். நானும் படித்து கொடுக்குறேன், நானும் ஒரு ஆசிரியர் தான், நானும் தான் படித்து கொடுக்குறேன், மனனம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு. தப்பு இல்லை. கவலை என்ன தெரியுமா? இலங்கை 1948 DS சேனாநாயக்க பிரதமராக இருந்தவர் என்று பாடமாக்குற பிள்ளைக்கு அல்லாஹுடைய தூதருடைய வரலாறு தெரியாது. வல்லாஹி, நான் ஒரு பாடசாலையில் போய் ரசூலுல்லாவை பற்றி சும்மா கேட்குறேன். அல்லாஹுடைய தூதருடைய மனைவியோட உம்மோட பேர் என்னன்னு கேட்டேன். ஆமினாண்டாங்க எல்லாரும். வாப்பாட பேர் என்னன்னு கேட்டு அப்துல்லாண்டாங்க எல்லாரும். இது அந்த சின்னத்தில் இருந்து பேச்சு போட்டிக்கு பாடமாக்குவாங்க ரசூலுல்லா பற்றி. நினைங்கதா, பிறக்கும் முன் தந்தை அப்துல்லாவை இழந்தார், பிறந்து 6 வயதிலே தாய் ஆமினாவை இழந்தாண்டு எல்லா பிள்ளையும் ஸ்பீச் பாடமாக்கி வச்சிருக்கும். எல்லாம் தெரியும். ரசூலுல்லாவுக்கு எத்தனை மனைவிமார்கள்? உங்களோட பிள்ளைகள்கிட்ட போய் இது கேட்டு பாருங்களேன், எத்தனை பிள்ளைக்கு தெரியும் என்று விட தெரிந்த எத்தனை பேருக்கு ரசூலுல்லாவுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 2வது யாரு? 90% பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட 2வது மனைவியோட பேர் என்னான்னு கேட்கும். ஒரு பாடசாலையில் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த பாடசாலையுடைய அந்த பெற்றோர்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நான் சிந்திக்கிறேன். அந்த புள்ள சொல்லுது ஃபாத்திமா நாயகி என்று. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட பேர். ஆனால்
5ஆம் ஆண்டு பரீட்சையில முழு இலங்கை வரைபடமும் தெரியும், இலங்கையோட மொத்த வரலாறு தெரியும், கணிதத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும். மார்க்க அறிவிலே புள்ள இவ்வளவுதான் இருக்குது என்று சொன்னால், நான் அதனால தான் சொன்னேன், பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் நாம் பிள்ளைகளை ரப்பு நமக்கு தந்தான் என்றால் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக நான் மனசில் பதிய வைக்க வேண்டியது, கல்வி என்று சொல்லும்போது வெறுமனே ஸ்கூல் ஸ்டடீஸ் மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயம் குர்ஆன்ல இருந்து ஆரம்பிங்க, அகைதா பாடத்திலிருந்து ஆரம்பிங்க. சின்ன வயசுல இருந்து தொழுகையுடைய விஷயங்களை எல்லாம் ஒன்றொண்டா படிச்சு கொடுங்க. 10 வயசு வரைக்கும் இருக்கணும் என்று அல்ல, 4 வயசு பிள்ளைக்கு தொழுகையில் அத்தனை துவாவையும் பாடமாக்க வைக்கலாம். எல்லா அத்தஹியாத்துல இருந்து சரி, ஃபாத்திஹால இருந்து ஏனைய சூறாக்கள் இருந்து முழு தொழுகையையும் 4 வயசு பிள்ளையால முழுமையா தொழ முடியும், சரியா பயிற்சி கொடுத்தா. ஆனால் நாங்கள் அதுக்கு இன்னும் 10 வயசு ஆகலை, இன்னும் டைம் இருக்குதானே என்று தாழ்த்துறோம். ஆனால் எலக்யூஷன் 5 வயசாகினா கடமை மாதிரி. நான் அந்த துறையில் உள்ள ஆசிரியர் என்பதால் நான் பேசுகிறேன், இதை ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறேன். எலக்யூஷன் போகக்கூடாதுன்னு சொல்லலை, போகணும் தான். அதுக்கு உள்ள அக்கறை ஏன் இதுக்கு இல்லைன்னு கேட்குறேன். அபக்கஸ் படிக்கணும் என்று 3 வயசு பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க எங்கள் இடத்துல. மனசால மேக்ஸ் எல்லாம் செய்யணும், இலக்கங்கள் எல்லாம் கூட்டி நல்லா இவரை மேக்ஸ்ல ஜீனியஸ் ஆக்கணும் என்று. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு சொல்லல. ஏன் அதே பிள்ளைக்கு குர்ஆன் ஹிஃபுல் பண்றதுக்கு 3 வயசுல முடியாதா? கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, உலகத்திலே முழு குர்ஆனையும் மனனம் பண்ணிய இளம் ஆக சின்ன வயசுல உள்ள இளம் ஹாஃபில் யாருன்னு தேடுங்க. வேர்ல்ட்ல அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த 3 வயது பையன், குழந்தை, அப்துல் ரஹ்மான் ஃபாரா, 3 years. அந்த உம்மா சொல்றாங்க, எங்களோட மகனுக்கு அலிஃப் பா தா பார்த்து சொல்லக்கூட தெரியாது. உங்களோட வீட்டில் 3 வயசு 4 வயசு பிள்ளைகள் இருந்தால் அலிஃப் பாவா அடையாளம் காணுவாங்க. முழுமையாக யாவரைக்கும் எல்லா பிள்ளைக்கும் எழுத்தை பார்த்து சொல்ல தெரியாது. ஆனால் ஈமான் உள்ள வீடாக இருந்தால் அந்த தாயிடத்தில் கேட்குறாங்க, எப்படி 3 வயசுல இந்த பிள்ளைய முழு குர்ஆனையும் மனனம் பண்ண வச்சிங்க? அவங்க சொல்றாங்க, கருவுல புள்ளை இருக்கும் போதே குர்ஆனை கேட்க வச்சோம். ஈமான் உள்ள குடும்பம் சகோதரர்களே, தந்தைமார்களை யோசிங்க, உங்களோட பிள்ளைகளை குர்ஆனுடைய பிள்ளையாக உருவாக்கணும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆரம்பமா இந்த விஷயத்தை உங்களோட ஆழ் மனதில் பதிய வச்சு கொண்டு, எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் நிறைய கவலைகள் மனசில் இருக்கும். புள்ள ஒழுங்காக படிக்கிறதில்லை, சித்தி அடையதில்லை, நாங்களே எவ்வளோ படிக்க வச்சு பார்க்குறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லை. இப்படி பல பெற்றோர்கள், பெரும்பாலும் நிறைய பேர் கல்வி சம்பந்தமான பல வழிகாட்டுதல்கள் கொடுக்கறது நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. நானும் நிறைய அது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன், மீடியாக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கு வித்தியாசமாக படிப்பில் உள்ள ஆர்வம் வரணுமெண்டா அதுக்கான பல நுணுக்கங்கள் பல இருக்குது, அது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். பாடசாலை படிப்பாக இருக்கலாம், மார்க்க கல்வி, அறிவு என்பது வெறுமனே ஸ்கூலில் படித்து கொடுக்குற வரலாறு பாடமும் இங்கிலீஷ் பாடமும் மட்டுமல்ல. என்பது முழுமையான அறிவு, மார்க்க அறிவு அதில் அடிப்படை. மார்க்க அறிவு இல்லாத எவ்வளோ பெரிய PhD டாக்டரேட் முடித்தவருக்கும் இல்முள்ளவர்னு நாம் சொல்ல மாட்டோம். அறிவில் ஆகப்பெரிய அறிவு படைத்தவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு. நீங்க டபுள் PhD முடிச்ச பிறகும் கடவுள் இல்லை என்று சொன்னீங்கன்னா நீ அறிவே இல்லாத முட்டாள். ஹதய்கரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பது முதல் வசனம். சிந்திக்கணுமா அறிவா முதல் விஷயம், இதை யோசிங்க. சரி, ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தைமார்களே, பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில்
அல்லாஹு தஆலா ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். 7வது அத்தியாயம் சூரா அஅராஃப் 179வது வசனத்தை எடுத்து நாங்கள் கொஞ்சம் படிக்கணும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப படைப்பினங்கள்ல அதிகமானவர்கள் எங்க போறாங்களா? நரகத்துக்கு தான் போறாங்க. சும்மா அல்ல யாரையும் நரகத்துல தூக்கி போட மாட்டான். என்ன காரணம் என்று ரப்பு சொல்லும் போது, லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, இந்த உள்ளம் இருக்கும், ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். என்ன அர்த்தம்? உள்ளம் இருக்குது, இருந்தா எல்லாரும் சிந்திப்பாங்க, சிந்திக்க மாட்டார்கள்டா என்ன அர்த்தம்? உள்ளம் யாருக்கு இருந்தாலும் சிந்திப்பாங்க தானே. இப்போ நாளைக்கு என்ன செய்யறேன்டுவாங்க, ராவைக்கு என்ன சாப்பாடுண்டுவாங்க, எல்லாமே சிந்தனை தானே. என்ன படிக்கிற, என்ன செய்யற, எல்லாம் சிந்திப்பார்கள். அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? அல்லாஹ் எதை சொல்றான்? ஒரு வாப்பா ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்குறாரு, ஒரு லேப்டாப்பை வாங்கி கொடுக்குறாரு. புள்ள என்ன லேப்டாப்பை தொடாதா, ஒன்றுமே செய்யாதா? புள்ள கேம் விளையாடும், பார்க்குற படம் பார்க்கும், எல்லாம் செய்யும். வாப்பா என்ன சொல்லுவார்? இங்கே வாங்கி கொடுத்தது பாவிச்சா தானே என்றுவார். அப்படின்டா என்ன அர்த்தம்? புள்ள தொடுவதே இல்லை, பாவிக்கதே இல்லை, ஒன்றுமே செய்தில்லைண்டா. வாப்பா என்ன சொல்றார்? அவர் வாங்கி கொடுத்த நோக்கம் படிக்கிறதுக்கு, அறிவை வளர்க்கறதுக்கு. ஆனா அது நடக்குதில்லை. அது நடக்காட்டி அவருடைய பார்வையில் இது அர்த்தம் இல்லை, இதை பாவிக்கலன்னு தான் அர்த்தம். சரிதானே? இப்போ என்ன சொல்ல வரேன்? அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் இருக்குது, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தை தந்தால், கல்ப் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த கல்பின் மூலம், இந்த உள்ளத்தின் மூலம் நல்ல விடயங்கள், பாடசாலை படிப்புலையும் புள்ள முன்னேறுது இல்லையா? புள்ள கிளாஸ்ல டாப் ரேங்குக்கு வருது இல்லையா? நிறைய பேரண்ட்ஸுக்கு இது கவலை. காரணம் என்னன்னு தெரியா? சரி, படி படி படின்னு சொல்லுறோமே தவிர, சரி கிளாஸஸுக்கு டியூஷனுக்கு மட்டும் பார்த்து பார்த்து அனுப்புகிறோம், ஃபீஸ் கட்டுறோமே தவிர, எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் அலசி பார்க்கல. அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கோணத்தில் கொஞ்சம் பாருங்க. உள்ளம் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள் என்றால், எது தேவையோ, எது நல்லதோ, இறைவனை பற்றி நல்ல விடயங்களை, பயனுள்ள விடயங்களை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். யாரு? நரகத்துக்கு போறவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். லஹும் அயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்குமாம். சரி, ஆனா அல்லாஹ் சொல்ற அவர்கள் பார்க்க மாட்டாங்க. கண் இருந்தா எல்லாரும் தானே பார்ப்பாங்க, எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. கண் இருக்கிறவன் யாரும் கண்ணை மூடிட்டு இருக்க போறது இல்லையே. அப்ப ஏன் அல்லாஹ் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்றான்? நல்லதை பார்க்க மாட்டாங்க, இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்க்க மாட்டாங்க, தேவையான விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்றான்லாம். அன்பு சகோதரர்களே, தந்தைமார்களே, நீங்க இதை சரியா புரிந்தால் உங்களோட பிள்ளையுடைய கல்வியை எங்கேயோ கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கண் இருக்கும், நல்லதை, பயனுள்ளதை, அறிவுள்ள விஷயங்களை, தேவையானதை பார்க்க மாட்டாங்க. காது இருக்குது, கேட்க மாட்டாங்க. எதை கேட்க மாட்டாங்க? ஒரு மார்க்க உபதேசம் என்று வந்தால், குர்ஆனுடைய ஒரு தஃப்சீர் வகுப்பு என்று வந்தால் கேட்கறதுக்கு, வகுப்புல உட்கார்றதுக்கு மனசு இல்லை. இதே 4 பேர் சேர்ந்து கூடி இன்னொரு 4 பேரை பற்றி ஒரு கதை பேசுறேன்டா எல்லாரும் ரெடி. ஒரு சினிமாவுடைய விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் ரெடி. நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்து, கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, நல்லதை சிந்திக்காமல், நல்லதை பார்க்காமல், நல்லதை கேட்காமல் இருப்பவர்கள் உலாஇக கல் அன்ஆம்,
இவர்கள் யார் என்று சொன்னால் கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைகளை போன்றவர்கள். 7வது அத்தியாயத்தின் 179வது வசனம் இது. 6வது அத்தியாயம் ஒன்று இருக்கிறது, சூரா அன்ஆம். அதுக்கு பேரே அன்ஆம். குர்ஆனை திறந்து பாருங்க, 6வது சூரா அன்ஆம் என்று போட்டிருப்பாங்க, கால்நடைகள். அல்லாஹ் இங்கே சொல்றான் 7வது அத்தியாயம் 179வது வசனத்துல, இப்படி யாரெல்லாம் உள்ளம் இருந்தும் கண்ணிருந்தும் காதிருந்தும் நல்லதை சிந்திக்காமல் நல்லதை பார்க்காமல் தேவையான பயனுள்ள நல்ல விஷயங்களை கேட்காமல் இருக்கிறார்களோ இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நிப்பாட்டல்ல, அல்லாஹ் அதோடு முடிக்கல. பல் பல் அரபு படித்தவர்களுக்கு தெரியும், லா என்று சொன்னா இல்லைன்னு அர்த்தம். பல் லா என்று இங்க வரல, பல் என்று சொன்னால் அந்த இல்லை என்பதை இன்னும் ஒரு தடவை உறுதியா, ஸ்ட்ராங்கா, சரி, இன்னும் நிச்சயப்படுத்தி சொல்றது. பல் இல்லவே இல்லை, கன்ஃபார்மா. ஹும் அதல்லு, ரப்பு சொல்றான், படைத்த இறைவன் சொல்றான், இவர்கள் அதையும் விட கேவலமானவர்கள். கால்நடையை விட கேவலமான அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறதுக்கு தயாரா? இதுதான் கேள்வி. கண் இருக்குது எங்களோட பிள்ளைகளுக்கு, எதை பார்க்கிறார்கள்? காது இருக்குது எங்களோட பிள்ளைகளுக்கு, எதை கேட்கிறார்கள்? உள்ளங்கள் இருக்குது, பிள்ளையுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எங்கே போகிறது? உளவியல்ல சொல்லுவாங்க, கண், ஐஸ், விஷன், எது கண்களால் உள்ள போகுதோ செயல்பாடு கையால அதுதான் வெளியே வரும். ஒரு புள்ள டிவியில் எதை அதிகம் 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 பார்க்குதோ, ஒரு காலம் இருந்துச்சு எப்படி என்று சொன்னால், இந்த ரெஸ்லிங் என்று சொல்லி மல்யுத்தம் என்று மல்யுத்தம் என்றுவாங்க, அப்புறம் அது WWF WWE அப்படி என்று ஒவ்வொரு இதாகி பிள்ளைகள் ஒரு காலம் அதிலேயே மூழ்கி கிடந்தாங்க. பார்க்கறதெல்லாம் அடுத்தவனை அடிக்கிறது, அது நடிப்பு, சம்பாத்தியத்துக்காக அவங்க செய்கிற நடிப்பு. இதை பார்த்து 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 சும்மா இருக்கிற வீட்டில் இருக்கிற தம்பியும் குத்துவான், தங்கச்சி பொம்பளை புள்ள வீட்டில் இருந்தாலும் தூக்கி போடுவான். அதை பார்த்து பார்த்து உடம்பு அப்படியே மாறும். இதுதான் உளவியல் இயல்பு. இது எது கண்ணால் பார்க்கப்படுதோ அதுதான் செயல் ரீதியாக வெளியே வரும். தொடர்ந்து ஒருத்தர் டிவியில் கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டே இருக்கிறாருன்னு வைங்க, உம்மா கிழங்கு வாங்க அனுப்பினாலும் கிழங்கையும் தூக்கி போட்டுருவான், வீசிடுவான். அந்த பார்த்த பழக்கத்தில் விலகுதா? ஃபுட்பாலே பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு போத்தலை கண்டாலும் உதைக்கத்தான் தோணும். இதான் இயல்பு. அப்போ எது கண்களால் உள்ள போகுதோ அது கையால் செயல் ரீதியாக வெளியே வரும். எது காதால உள்ள போகுதோ, எது அதிகம் கேட்கப்படுதோ, நான் சொன்னேன் 3 வயசு அப்துல் ரஹ்மான் ஃபாரா, அந்த தாய் சொல்றாங்க, கருவுல நின்று பிள்ளைக்கு கேட்க வச்சோம், குர்ஆனை போட்டு கேட்க வச்சோம். குழந்தை புள்ள 1 மாசம் 2 மாசம், நாங்க என்ன நினைப்போம், எங்கட வீட்டுல எல்லாம் தூங்குற வயசு, குழந்தை புள்ள, அதுக்கு என்ன தெரியும், சிரிக்கத்தான் தெரியும், பசி வந்தா அழுவத்தான் தெரியும். இல்லை, காது நல்லா கேட்கும். 3 வயதுக்குள்ள முழு குர்ஆனையும் கேட்டு மனனம் பண்ண வச்சாங்களே. சரி, காதால எது போகுதோ உள்ள மார்க்க விடயங்களை ஒருத்தர் கேட்டு 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 அதிலேயே மூழ்கி இருந்தால் அவருடைய வாயால் வெளியே வரக்கூடியதெல்லாம் எப்படி வரும்? நல்ல விஷயமா தான் வரும். இதுதான் இன்றைக்கு உலகம் சொல்லுது. சைக்காலஜியில் தனியாக அதுக்கு எழுதி வைக்கிறாங்க. லிசனிங், எது காது மூலமா இன்புட் ஆகுமோ அது எல்லாம் வாயால வெளியே வரும். ஒரு காரியுடைய கிராத்தை 10 தடவை 20 தடவை கேட்க வைங்க பிள்ளைக்கு, அதே மாதிரி புள்ள அழகா ஓதும். அதே சினிமா படத்தை போட்டு அந்த அந்த திரைப்படத்தினுடைய நடிகனுடைய டயலாக் அந்த பேசுவாங்களே, அதெல்லாம் கேட்டா புள்ள என்ன பேசும்? எதை கேட்குதோ அதைத்தான் பேசும், எதை பார்க்குதோ அதைத்தான் பண்ணும். கண்ணால நல்லது உள்ள போனால், காதால நல்லது உள்ள போனால்
உள்ளம் நல்லதாக சிந்திக்கும். இன்றைக்கு அறிவியல் சொல்லுது. புரியுதா? புள்ள படிக்குது இல்லைன்னு சொல்கிறோமே, புள்ள மார்க்ஸ் எடுக்குது இல்லைன்னு சொல்கிறோமே, புள்ள டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறோமே. மெயின் ரீசன், மிக முக்கிய காரணம் என்ன? நாங்கள் பிஸி எதில்? வியாபாரத்தில் அல்லது ஏனைய தேவைகளில். பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள புள்ள எதை பார்க்குதுன்னு வாப்பாக்கு தெரியாது. வாப்பா ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கிறார், ஜூமில் கிளாஸ் படிக்கிறதுக்கு. லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்கிறார், புள்ள நல்லா படித்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி படிக்கணும் என்று. நான் இதை கொண்டு சொல்கிறேன், முஸ்லிம் வீடுகளில் எத்தனை பேர் சகோதரர்களே, தந்தைமார்கள் இன்றைக்கு தைரியமாக அல்லாஹ்க்கு பயந்து அல்லாஹ்ட மாளிகையிலேருந்து எத்தனை பேருக்கு தைரியமாக 100க்கு 100 நம்பிக்கையாக சொல்லலாம், நான் என் வீட்டில் இல்லாட்டியும் என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ எந்த ஒரு ஹராமான சினிமாவுடைய காட்சிகளையும் ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. தைரியமாக எத்தனை பேருக்கு பேசலாம்? பயப்படாமல் 100க்கு 100 நம்பி யாருக்கு பேசலாம்? ஒரு சின்ன ஜோக் வீடியோ கூட, சினிமாண்டா எல்லாமே சினிமா தான். சில பேருக்கு கொள்கைவாதி ஒருத்தர் தான் அண்மையில் சந்திச்சார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் படம் சினிமா இதெல்லாம் பார்க்க கொடுக்குறல்ல, ஆனால் என்ன செய்வோம், கொஞ்சம் இருந்துட்டு இருக்கா அந்த சில நகைச்சுவை நடிகர்களோட பேரை சொல்கிறாரு. அவங்களோட ஜோக் அதில் எல்லாம் எந்த கெட்டது ஒன்றும் இல்லை, ஆபாசம் ஒன்றும் இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் அது சிரிப்புக்கு தானே, ஒரு ஜோக் தானே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஜோக்கில் என்ன குர்ஆனா சொல்லி கொடுக்குறாங்க, ஹதீஸா சொல்லி கொடுக்குறாங்க? இல்லை, நல்லதைத்தான் சொல்லி கொடுக்குறார்களா? இல்லாத பொல்லாத ஹராமும் அசிங்கமும் ஆபாசமும் நிறைஞ்சுதான் எல்லாமே வருது. அந்த ஜோக்கை பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதில் அடுத்தது எப்படி இருக்குமோ தெரியாதே. அது நல்ல படம் உண்டாக்கி ஷைத்தான் இப்படி தான் தூண்டுவான், அதில் அடுத்ததையும் பார்க்கணும். இது நல்ல படமாமே, எல்லா படத்திலையும் ஹராமும் ஆபாசமும் தான் இருக்குது. எல்லா ஜோக்குலையும் இசைதான் கலந்திருக்குது. எல்லாத்திலையும் அரைக்குறையாக பெண்கள் வரத்தான் செய்கிறார்கள். அது தனி பகுதி. நான் இன்றைக்கு உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ். இதை ஆய்வு பண்ணி தண்ணியை அறிக்கை எடுத்து மிகவும், அதாவது நீண்ட காலமாக இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். எந்த வீட்டில் சினிமா நிப்பாட்டப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயமாக ஒழுக்கம் இருக்கும், இன்ஷா அல்லாஹ். கட்டாயமாக அது இருக்கும். ஏன் உங்களோட பிள்ளைக்கு கல்வி அறிவு வருதில்லைன்னு நீங்கள் யோசிச்சிங்கண்டா, கல்வி அறிவு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சினிமாவே. சினிமாவை பார்த்து பார்த்து பிள்ளை என்றைக்கும் மடையனா இருக்கணும். தெரியுதா இல்லையா? இவன் நடிக்கிறான், இது போய் இது முழுக்க சாத்தியமே இல்லாத பச்சை பொய்ன்னு தெரியும். தெரிந்தும் பார்க்குறோமா இல்லையா? பார்த்துட்டு எந்த அளவுக்கு உம்மாமார் வாப்பாமார் குடும்பம் உட்கார்ந்து நடிகனும் நடிகையும் ஒரு சோகமான காட்சி, அவங்க அசிட் அடிச்சுட்டு அழுவாங்க நடிப்புக்கா. அதே சோகமான காட்சி இங்கே வீட்டில் உட்கார்ந்துட்டு இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. பிள்ளைகளை நம்ம தப்பு சொல்ல முன்னாடி தந்தைமார்கள், தாய்மார்கள், வீட்டில் வயதான உம்மம்மார்கள் எவ்வளவுக்கு இந்த சினிமாவோட திரை கதைகள், திரை நாடகங்களோட நம்முடைய வீடு ஷைத்தானுக்கு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. முதலாவது அதை நிப்பாட்டினால் கல்வியில உள்ள உச்சத்துக்கு வரும். மாற்று மதத்தில் உள்ள மாணவிகள் கூட இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைகள் தான் ஈஸியாக படித்து முன்னுக்கு வரும். சினிமாவில் மூழ்கின புள்ள என்றைக்கும் நல்லா படிக்கிறது எப்படின்னு யோசிக்காது, காதல் கடிதம் எப்படி எழுதுறேன்னு தான் யோசிக்கும். படித்து யூனிவர்சிட்டிக்கு போகிறது எப்படின்னு யோசிக்காது. இதுதான் உண்மை. 16 வயசில் OL படிக்கிற பிள்ளைக்கு
சினிமாவை பார்த்தா படிக்கணுமே, ரிசல்ட் எடுக்கணுமே, ஏலெவல் பாஸ் ஆகணுமே என்ற சிந்தனை வராது. 16 வயசு ஆகிட்டே யார் கல்யாணம் முடிக்கிற இந்த சிந்தனை தான் வரும். பார்க்கறது முழுக்க படத்தில் அதை தானே. யார் எனக்கு வாழ்க்கை துணை, எனக்கு யார் காதலி, யாரை கூட்டிட்டு ஓட்டுற. வல்லாஹி அன்பு தந்தைமார்களே, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் மத்திய மாகாணத்தில் ஒரு ஊர், ஒரு வாப்பா கால் பண்றார், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். நைட் என்னன்னு கேட்டா, என் மகளுக்கு 17 வயசு, ஓஎல் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறார். மகளில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிரச்சனைன்றதால அவசரமாக கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அடுத்த நாள் நிக்கா. காலையில் எழும்பி சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க சகோதரர்களே, சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. இலங்கையில் நடந்த முஸ்லிம் வீட்டில் நடந்த சம்பவம் இது. வாப்பா வீட்டில் பிள்ளைய தேடுறாங்க, மகளை காணும், பொம்புளை புள்ள. இடத்துல எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்திப்பீங்க? எனக்கும் பெண் பிள்ளைகள் எல்லாம் தந்திருக்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கிற தந்தையுடைய உணர்வு எப்படி இருக்கும்? எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திருப்பார். பாப்பாக்கு நான் விடிஞ்சா நிக்கா, எழும்பி பார்த்தா மகளை காணும். சுபஹானல்லாஹ். ஒரு தந்தையுடைய உள்ளம் எப்படி நொந்திருக்கும், எப்படி பதறி இருக்கும். போலீஸில் அறிவிக்க இயலாது. ஊரில் மிக முக்கியமான ஒருவர், ஊரில் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், குடும்ப மானம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறார். நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லி அவட்ட இது மூலமா உள்ளால தேடி அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். தேடி அந்த நாள் நிக்கா நடைபெற இருக்கிற நாள் எந்த விதமான இதுவுமே இல்லை. ஈவினிங் பக்கத்து இன்னொரு, அதாவது அவங்களோட ஊரில் இருந்து இன்னொரு ஊரை தாண்டி அடுத்த பிரதேசம், அங்கே இருந்து அவருடைய ஒரு நண்பர் கால் பண்ணுறார். இந்த ஊரில் இன்றைக்கு நைட் இந்த ஹாலில் உங்களோட மகளுக்கு கல்யாணம், ஹாலில் போர்ட் போட்டிருக்கிறது. நம்ப முடியுமா? அந்த வாப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? மகளுக்கு பெத்த மகள், 17 வருஷமாக வளர்த்த மகள். வாப்பா திருமணம் முடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி புள்ள வேற எங்கேயோ ஊர்ல வேற யாரோடையோ திருமணம் செய்ய போறா. இந்த ஹோல்ல தான் உங்களோட மகளுக்கு கல்யாணம் என்று, அதுவும் இன்றைக்கு வாப்பாக்கு வேற யாரோ சொல்றா. வழியாக நின்று தன்னுடைய மருமகனை கையை பிடிச்சி, என் பிள்ளைக்கு நீங்க தான் இதுக்கு பொறுப்பு, இத்தனை ரூபாய் மகருக்கு உங்களுக்கு நான் மனம் முடித்து தர்றேன் என்று அந்த வாப்பா பொறுப்பு கொடுக்க வேண்டிய வாப்பா எப்படி பதறி போயிருப்பார். அழுது பேசினார். சகோதரர்களே, என்ன கேட்டார் தெரியுமா? உடனே அடுத்த நிமிஷம் தன்னுடைய நண்பர்களோட, குடும்பத்துக்கு கூட காட்டிக்கொள்ள முடியாது தலை குனிவு, வெக்கம், நண்பர்களோட போய் பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி மகளை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க, வீட்டில் வச்சிருக்கிறாங்க. மகள் அழுவுறா. எனக்கு அந்த என்ன நடந்திருக்குது, இந்த வாப்பாவுக்கு தெரியாம ஒரு ஆம்பளை பிள்ளைய காதலிச்சிட்டா. கொஞ்ச நாளா இந்த காதல் நடந்துட்டு இருக்கிறது. வாப்பா இதுக்கு அட்டாக் என்று தெரிஞ்ச உடனே, வாப்பா அவசரமா இன்னொரு திருமணத்தை பேசின உடனே, நல்லதாக இருந்திருந்தா வாப்பா பேசி முடிச்சு கொடுத்திருப்பார். வாப்பா சொல்றார், இது எங்கட குடும்பத்துக்கு பொருத்தமே இல்லாத, கொஞ்சம் கூட துளியும் மார்க்கமே இல்லாத ஒரு பையன் நாங்கள் எப்படி முடிச்சு கொடுக்கறது? பிள்ளைக்கு எவ்வளோ சொல்லியும் கேட்கல. நான் அதனால தான் மார்க்கமான ஒரு பொடியனை பார்த்து முடிச்சு கொடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணி, திடீர்னு பார்த்தா இது எங்க விடிஞ்சா நிக்கா புள்ள வீட்டில் இல்லை. எங்கே கண்டிக்கிறீங்க? உங்களோட வீட்டில் நடந்திருக்குமா? உங்களோட குடும்பத்தில் நடந்திருக்குமா? முழுக்க பார்த்தது சினிமாவில்.
வழிகாட்டுறது சினிமா. இதை பார்த்து பார்த்து எது கண்ணால பார்க்கப்படுதோ, எது காதால கேட்கப்படுதோ, உள்ளம் அதைத்தானே சிந்திக்கும். பிள்ளைக்கு இதுதான் சிந்தனை. இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அந்த படத்தில் மாதிரி நைட்டோட நைட்டாக கால் பண்ணி தன்னுடைய காதலித்த அந்த பொடியனுக்கு சொல்லி 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ எல்லாம் செட் பண்ணி அந்த நண்பர்கள் அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு கல்யாணம். வாப்பா பிள்ளையை அடித்து இழுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு புள்ள ஒரே அழுவ, புள்ள தின்னுதில்லை, சாப்பிடுதில்லை, சொல்கிறது கேட்குதில்லை. இப்போ மகளுக்கு என்ன செய்யலாம், இவவை எப்படி குணப்படுத்தலாம், சாப்பிட்றவும் இல்லை, தூங்குறவும் இல்லை, மனநோயாளி மாதிரி ஆகிட்டாண்டு. வாப்பா ஒரு ஆம்பளை லேசில் அழுவ மாட்டாங்க. ஒரு தந்தை எவ்வளோ இருந்தாலும் பொறுமையாக அனுப்பார். அழுது ஏங்கி பேசுகிறார். எது சகோதரர்களை இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து வச்சிச்சு? எது? சினிமா தான். ஏன்னா இதை சொல்கிறேன்டா, நான் ஆய்வு பண்ணிவிட்டுத்தான் இதெல்லாம் சொல்கிறேன். எப்போ உங்களுடைய வீட்டில் இந்த சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமோ, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளை தெளிவாக படிக்கும், அழகாக படிக்கும். எந்த பிள்ளை எல்லாம் படிக்கிறது எதுவும் மனசில் பதியதில்லைன்னு சொல்லுதோ, சினிமாவை மட்டும் நிப்பாட்டுங்க. சினிமா பாட்டு எழுதி எத்தனை காப்பி வாங்கி கொடுத்தீங்க? 80 பேஜில் 120 பேஜில் சினிமா பாட்டு எழுதி பாடமாக்கி டியூஷன் கிளாஸ் அனுப்பி பாடம் கேட்டாங்களா? கிளாஸ் போனாங்களா? படம் பாட்டெல்லாம் பாடமாக்குறதுக்கு. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு சினிமா பாட்டுன்னு சொன்னால் எல்லாம் பாடம். ஒரு திரைப்படத்தை பார்த்தார்கள் என்றால் அத்தனை டயலாகும் மனசில் பதியுது. தேவையில்லாத குப்பை எல்லாம் மூளையில் நிரப்பி வச்சா, தேவையான விஷயங்களை போட்டாலும் குப்பையோட சேர்ந்தா நல்லதும் குப்பை தான். ஒரு ஊத்த வாளிக்குள்ள ஊத்த குப்பை கூலம் அசிங்க எல்லா நஜீசையும் போட்டுட்டு அதுக்குள்ள நல்ல ஒரு பசுனான புத்தம் புதிய ஆடையை வாங்கி போடுங்க, என்ன நடக்கும்? வாசம் வருமா, நாத்தம் வருமா? குப்பைக்குள்ள போட்டா நல்லதும் குப்பை தான். சினிமா மட்டும் உங்களோட வீட்டில் இருந்து தூக்கி எறியப்படாவிட்டால் நீங்க என்னதான் வேற கொடுங்க, எவ்வளோ கிளாஸ் அனுப்புங்க, எவ்வளோ படிக்க வைங்க, எவ்வளோ டியூஷன் அனுப்புங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க, பிள்ளைக்கு சிந்தனை முழுக்க பார்க்குற சினிமாவில் தான் இருக்கும். செயல்கள்